ஹலோ ஃபேமிலி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரைடு கிளம்பிட்டோங்க. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தன்குட்டை போக போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்ட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ லெவலில் கண்ணி பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் அண்டு அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே ஒரு ட்ராவல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி போகுது இல்லைங்கண்ணா, அந்த வண்டிகிட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனியில் வந்து அந்த வண்டியை நான் பார்த்தேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 ஆச்சுங்க. நான் 8 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு நினச்சேன். ஆனால் மழை வந்தங்காட்டி ரைடு ஸ்டார்ட் பண்ண முடியலைங்க. ஆனால் என்னென்னா நம்ம கிளம்போதெல்லாம் மழை வந்துடுது. இன்றைக்கி தான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துங்க. இன்றைக்கி வந்து கம்பெனி லீவா சடவுன், அதுங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரைடு போகலாம், லாக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அது வேணும். நம்ம அண்ணா வண்டி தாங்க நான் பார்த்து தொட்டு பார்த்துட்டெல்லாம் இருந்தேன். 2 பேர்த்து சேம் ஒரே கலருங்க. நம்பரும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 8254 வருது. என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா 24585. அதே நம்பர் தான் தலையில் மாற்றி கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே அடிச்சிட்டுங்க. ஏன்னா காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன். சித்தன்குட்டை தாங்க போக போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ். நான் வந்து என்னோட சொந்த ஊர் வந்து கோயம்புத்தூர். நம்ம அண்ணா போயிட்டே இருக்காருங்க, பிடிக்கலான்னு பார்த்தா மழை பெஞ்சுக்கிறங்காட்டி சேர் ஓவராக இருக்குங்க. ப்ரோ லாகில் வந்துடுவீங்களா? டாட்டா காட்டுங்க. டாட்டா டாட்டா. நான் போட்டுருவேன், நாளைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஆம்புலன்ஸ் வருதுங்க. எப்பவுமே ஆம்புலன்ஸ் வரும்போது ப்ரே பண்ணிக்கணும், நல்லதே நடக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து விட போகிறேங்க. எப்போனா இன்னும் 2 days 3 daysல விட்டுருவேன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் சர்வீஸு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் ரைடு பிளானு தாங்க கொஞ்சம் பிளான் மட்டும் பண்ணணும். நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த பிளான்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் சொல்கிறேன். நம்ம போன டைம் போனோம்ல 500 முடிக்கு ஒரே ரோட்டில் தாங்க போக போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட்டு கட் ஆகிடுவோம். ஆனால் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டத்தை விட மற்றவங்க ஓட்டும் போது நம்ம பின்னாடி போனோம்னு வச்சுங்க, இந்த வண்டியோட லுக்கே சூப்பராக இருக்குங்க. அண்ணா வண்டி பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. என்னோட வண்டி அப்படி தான் இருக்கும். ஆனால் அண்ணா வண்டி இங்கேருந்து பார்க்கும்போது லுக் சூப்பராக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது லுக்கு. அது ரெண்டு பேர் ஒரே மாதிரி ஒரே பைக்கில் போயிட்டுருக்கோம். நம்ம எப்போ போகும்போதுமே கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குங்க. ஆனால் இன்னும் மழை மட்டும் வரவே கூடாதுங்க. மழை வந்துச்சுன்னா நான் நினைவேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். ஆனால் ஃபோனு அதெல்லாம் நினைஞ்சிருமோன்ட்டு ஒரு பயம், மற்றபடி வேறு எந்த பயமும் இல்லைங்க. ஆனால் ஸ்கூல் பையனாட்டா காலேஜ் பையனாட்டா நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் போட்டு சுற்றிட்டு இருக்கேன். ஆமாங்க, வண்டி கவர் இல்லை, அதுங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் போட்டு சுற்றி தான் ஆகணும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் கட் அடிக்கும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தே கட் அடிங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்க லெஃப்ட் ஏறினாலும் ஏறிடுவாங்க. லெஃப்ட் அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். சரி ஓகேண்ணா பாய். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 772 கிலோமீட்டர் ஓடிடுச்சுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றா 2 days கழிச்சு விடும்போது வந்து இன்றைக்கி 800 கிராஸ் ஆயிரும் அசால்ட்டாக. 800 850 அசால்ட்டாக கிராஸ் ஆயிரும். 950 கிலோமீட்டர் அந்த மாதிரி இல்லை சர்வீஸ் விடுவோம்னு நினைக்கிறேங்க. சர்வீஸை பொறுத்தளவுக்கு எனக்கு எத்தனை கிலோமீட்டர்னா 1000 கிலோமீட்டரில் தான் விடணும். ஆனால் நம்ம வந்து 900 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர்லேயே நம்ம சர்வீஸ் வரணும்னா விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் விரட்டி தான் ஓட்டுறோம். ஆனால் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே சர்வீஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருணுங்க வண்டிக்கு. அதுதான் நான் எப்போவுமே வண்டியை பொறுத்தளவுக்கு வண்டியை நம்மளோட உயிர் மாதிரி பார்த்துட்டு இருக்குங்க. ஏன்னா பைக்கை பொறுத்தளவுக்கு இதுதாங்க நம்மளோட உயிர். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா பிளேஸுக்குமே வந்து இருக்க பிளேஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 1 time ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா பட்ஜெட் தாங்க இங்கே மெயின். நம்ம பட்ஜெட் எதுக்குன்னா ஃபியூலுக்கு மட்டும்தாங்க. இப்போ போகிற ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு பெட்ரோல் வச்சுருக்கேன். பட் இந்த வண்டிங்கிறங்காட்டி 200 ரூபாய்க்கு வச்சுருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 170 அந்த மாதிரி அடிச்சாவே போதுங்க. 35 கிலோமீட்டர் தான் வருது கரெக்டாக எங்கள் வீட்டிலேருந்து 35 கிலோமீட்டர். கோயம்புத்தூரில் சரௌண்டிங்கை பொறுத்த அளவுக்கு நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு அவுட்டரில் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 65 70 அந்த மாதிரி தான் வரும். அப்படி பார்த்தா கூட நீங்கள் ஒரு 300 ரூபாய்க்கிட்ட பெட்ரோல் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பிளேஸ் வந்து ஒர்த்துங்க. அதில் பார்த்தீங்கன்னா தத்துவம் சூப்பராக இருக்குங்க. எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதே நல்ல ஒரு தத்துவங்க. மேக்ஸிமம் லெஃப்ட்டில் கட் அடிக்க பழகிக்காதீங்க. ஏன்னா ரைட்டில் கூட நம்ம கட் அடிச்சுக்கலாம், லெஃப்ட்டில் வந்து ஒதுக்கி விட்ருவாங்க டக்குன்னு. நானே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு லிமிட்டெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுங்க. 50 60 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஒரு நார்மலான ஒரு ஸ்பீடுங்கிறங்காட்டி பிரச்சனை இல்லை. அதாங்க நேற்று கோயிலில் ஒரு பூ கொடுத்தாங்களா, அந்த ஒரு சின்ன ஒரு பூ நீங்கள் வச்சுருக்கேன். நேரத்தில் கிளம்பலான்னு நினச்சேன், மழை தூவிட்டே இருந்துச்சா, சரி மழை நின்னதுக்கப்புறம் நம்ம கிளம்பிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைடு பிளான் முன்னாடியே சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன், எந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ரைடை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் ரைடு தான் நம்ம எல்லாமே. ஏன்னா நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ இருக்குது, ஃபியூல் செலவு இருக்குது, அது போக வண்டி மெயின்டெனன்ஸ் இருக்குது, ரீசார்ஜ் இருக்குது,
அப்படி பார்க்கும்போது நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் போகணும். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய லோக்கல் பிளேஸ் எல்லாம் நம்ம சுற்றுவோம். ஒரு 3 மாதம் போயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டுனா 3 மாதம் கழிச்சு நம்ம ரைடுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி வச்சு மாதம் ஒரு 1500 அந்த மாதிரி எடுத்து சேர்த்தி வச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு பெரிய ரைடு, 3 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்கா பெரிய ரைடு போனால் கூட ஒரு அந்த ரைடுக்கு இன்வெஸ்ட் எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 அந்த மாதிரி வந்தால் கூட ஏதோ மேனேஜ் பண்ணிக்கலாம். மேனேஜ் பண்ணிட்டு அந்த ரைடு எப்படின்னா நம்ம போனோம்னா வச்சுங்க, பக்கத்தில் இருந்தாலுமே கூட ஒரு 150-200 கிலோமீட்டர் இருந்தால் கூட அந்த இடத்துல போய் ஃபஸ்ட்டு அந்த இடத்த ஃபுல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு தான் வரணும். சும்மா போனோம் எடுத்தோம் பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம ரைட் பண்ணுறதே ஜாலிக்காக தான். அந்த ஜாலியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் அதிகமாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பஸ் ஆடம்பர வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசில் கூட வருங்க. ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை வந்து அந்தந்த வயசில் தான் வருங்க. இந்த வயசில் எல்லாத்துக்குமே இந்த வயசில் பைக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. நானும் பைக் எடுத்துட்டேன். ஆனால் இஎம்ஐயில் தான் எடுத்திருக்கேன். ரெடி பேமெண்ட்டாக அந்த அளவுக்குலாம் நம்மகிட்ட பட்ஜெட் இல்லை. அப்படி பார்த்துக்கலாம். ரைடும் பண்ணணும், இஎம்ஐ கட்டணும். அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. வீட்டில் அது பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நம்ம செலவு நம்ம பார்த்துக்கிட்டாவே போதுங்க. ஆனால் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் அதிகமாக வந்து காசு கேட்கவே மாட்டேங்க. லாக்டவுன்லேருந்து நான் கேட்டதே இல்லை. அதுவும் 40 ரூபா நான் டோட்டலாக கேட்கல. ஃபஸ்ட்டு ஒரு 20 ரூபா மட்டும் கொடுங்க, 20 ரூபா இன்சல் கட்டுற மாதிரி இருந்தால் கூட மாதம் நான் இஎம்ஐ கட்டிக்க அப்படின்னா அப்புறம் நம்ம வீட்டில் வந்து இதான் ஃபஸ்ட் லோன் அப்படிங்கிறங்காட்டி 40 ரூபா கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு 30 ரூபா 35 ரூபா சொன்னாங்க. பட் வீட்டில் 20 ரூபா தான் கேட்டிருந்தேன், தீபாவளிக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் 35 ரூபாயா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரி நம்ம கொஞ்சம் நம்மளும் அமௌண்ட் சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா ஒரு 2-3 மாதம் போட்டு அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்திக்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் 35 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 35 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னோம்னா நம்ம ரொம்ப லேட்டாக தான் புக் பண்ண போனோம்னு நினைக்கிறேன். புக் பண்ணிவிட்டு அப்புறம் புக் பண்ணதுக்கு முன்னாடி என்னென்னா அங்கே போய் லோன் செலெக்ஷன் ஆகிறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு பார்க்கும்போது 40 ரூபா வந்து கட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 6000 பொத்தலை. அப்புறம் அம்மா வந்துட்டு 6000 நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எப்படியும் எடுத்துட்டுங்க. இதுக்கப்புறம் இஎம்ஐலாம் நான் தான் கட்டணும். மற்றபடி இப்போதைக்கு வீட்டுக்கு கொஞ்சம் மணி கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து பைக்குக்கு ரைடுக்கே போகிற மாதிரி இருக்கும். ரைடு கூட நம்ம அப்பப்போ சின்ன ஏதோ ஒன்று பண்ணி சேர்த்து வைக்கணும். ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதங்காட்டி தான் வந்து எவ்வளோதான் கஷ்டம் கொடுத்தாலும் ட்ராவல் பண்ணியே ஆகணும். அதுதான் நம்மளோட மைண்டு. இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட எப்படின்னா எங்கிட்ட ஒரு 300 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 200 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு. அப்புறம் மீதி 100 ருபீஸ் இருக்குங்க. நம்ம போகும்போது டீ செலவு அப்படி இப்படின்னு எதோ ஒன்று பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே பக்கத்தில் தானே, டக்குன்னு நம்ம 2 மணிக்கு கூட வீட்டுக்கு போயிடுவோம். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு மத்தியானம் லஞ்ச் கூட வீட்டில் சாப்பிட்டுக்கலாம். இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டாச்சுங்க. எப்பவுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நேச்சர் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. நிறைய பக்கம் போகணும்னு ஆசை. சுற்றுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு சுற்றுவோம். கூகுள் மேப்பில் வந்து சித்தன்குட்டை அடித்தாலே போதும். மேப்பில் பார்த்தாலும் தெரியும். மேப்பில் நீங்கள் சித்தன்குட்டை அடித்தாலே டேரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்துடும். ஆல்ரெடி நம்ம அந்த பிளேஸ்க்குலாம் போயிருப்போம் சைக்கிளில். இருந்தாலும் பைக்கில் வந்து நம்ம லோக்கல் எல்லா பிளேஸுமே நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு தான். கோயம்புத்தூர்ல இருந்துட்டு கோயம்புத்தூர்லேயே நிறைய பிளேஸ்க்கு நான் போகாமல் இருக்கும். கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா பிளேஸ்க்கும் நம்ம ஃபஸ்ட் சுற்றி பார்க்கணும்னா ஒரு 2 மந்த்தில் கோயம்புத்தூர். ஏன்னா வீக்லி 1 ரைடு அப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். சண்டே ரைட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்பீங்க. சண்டே பொறுத்தளவுக்கு வந்து சண்டே நான் கிரிக்கெட் விளையாட போயிருங்க. ஏன்னா கிரிக்கெட் எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். டிராஃபிக் போட்டு பொலன்னு பொழக்குதுங்க. எப்பவுமே இந்த 4 முக்கு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம டிராஃபிக் எல்லாம் இல்லைங்க. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அந்த பிளேஸ் போய் தான் நிப்பாட்ட போகிறோம். பிளாக் கலர் வண்டியை பொறுத்தளவுக்குங்க, நீங்கள் மழை வந்துச்சுன்னா வச்சுங்க ஃபுல்லாக அழுக்காயிருங்க. அந்த பிளேஸ்க்குள்ளே போக முடியுமான்னு தெரில, பார்ப்போம். நம்ம பிறந்ததை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு தாங்க சம்பாரிச்சோம் சேர்த்து வச்சோம் அப்படின்ட்டு இருக்குது. அது சேர்த்து வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம், அதுக்காக நம்ம சேர்த்து வைக்கலாம். சும்மா நம்ம ஃப்யூச்சருக்காக சேர்த்து வச்சோம்னா அது கொஞ்சம் ஃப்யூச்சருக்கும் சேர்த்து வைக்கலாம். இது குளிர் சீசன் தானே. காலையிலலாம் பயங்கரமாக குளிர் அடிக்கும். கோயம்புத்தூரை பொறுத்த அளவுக்கு குளிர்லேயும் ஓகே, வெயிலையும் ஓகேங்க. பயங்கரமாக தான் இருக்கும். அடி பிரிச்சு மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஏன்னா மழை வேற வருதுங்க. ஏன்னா ஃபோனு கொஞ்சம் பத்திரமா வைக்கணும். ஃபோனுன்னே சொல்லிட்டு வரையடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்துக்கலாம். எங்கண்ணா போறீங்க?
ஆ தொப்பம்பேட்டியா? தொப்பம்பேட்டி எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது, நீங்கள் சொல். ஆ ஓகே. இல்லை நீங்கள் ஒடிசாவே இல்லை எப்படின்னு கேட்குறேண்ணா. ஆ பீகார். ஆனால் எப்பவுமே பைக்கில் போகும்போது லிஃப்ட் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவீங்க. ஆனால் நான் நிறைய டைம் நடந்து போயிருக்கேன். ஆனால் லிஃப்ட் கேட்க மாட்டேன். அந்த ஒரு இது இருக்குங்க, லிஃப்ட் கேட்டால் நம்மளுக்கு கேவலமாக பார்ப்பாங்களோ அப்படின்ட்டுலாம் இல்லைங்க. அதெல்லாம் பார்க்கவே கூடாது. ஏன்னா நம்மளோட கஷ்டம் நமக்கு தான் தெரியும். இதே தொப்பாம்பட்டி. ஓகே ஜி. ஓகே ஜி, பாய். பாருங்க, பீகார்லேருந்து வந்துட்டு அவங்களுக்கே தொப்பம்பேட்டி அது இதுன்னு தெரியுது, நமக்கு தெரியல. முடிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீல்ஸ் ஓட்டக்கூடாது எப்பவுமே. ஆனால் இங்கே சின்னதாக ஒரு ஹீல்ஸ் வரும், ரொம்ப பெரிய ஹீல்ஸ் இல்லைல்ல, சின்னதாக ஒரு ஹீல்ஸ் வரும், அது மட்டும் ஏற்றிக்கலாம். ஆனால் லைட்டாக இன்னும் கொஞ்சம் நல்லா தான் பேசுகிறேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் கொஞ்சம் வளர்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாங்க. போயிட்டு மழை வந்துச்சுன்னா நினையலாம், நான்லாம் நினைவுங்க, சூப்பராக இருக்கும் மழையில். ஃபோன் மட்டும் கவர் ஒன்று வச்சுருக்கேன். இருக்கிறது ஒரு லைஃப்ங்க, என்ஜாய் பண்ணணுங்க. நம்ம எந்த விஷயத்துக்காக ஃபீல் பண்ணக்கூடாது. நானே நிறைய விஷயத்துக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதுங்காட்டி தாங்க பைக்கை தூக்கிட்டு ஒரு ரைடை பண்ணிடுவேன். ஃபீல் பண்ணுற டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக லோக்கலில் இப்போ நமக்கு பிரச்சனை இல்லைல்ல. இப்போ கோயம்புத்தூரில் சும்மா ஜாலியாக ஒரு ரைட் பண்ணலாம்ல ஃபீலிங் டைம்லலாம். இப்போதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அதுக்குன்னு நம்ம பிடிக்காத விஷயத்த செய்யவே கூடாதுங்க. எப்பவுமே நமக்கு எது பிடிக்குதோ அதைத்தான் செய்யணுங்க. தாங்க சின்னதாக வந்து ஒரு ஹீல்ஸ் மாதிரி ஒரு 2 கிலோமீட்டர்லேயே என்னமோ. ஆக்சுவலி நான் ஃபாஸ்ட்டாகவே ஓட்ட மாட்டேங்க. எப்பவுமே ஃப்ரீயான ரோட்டில் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன். இங்கே சின்னதாக லெஃப்ட் சைடில் ஒரு இது ஒன்று இருக்குங்க, பம்ப் செட்டு. நீங்கள் அந்த பம்ப் பண்ணி தண்ணி வரும்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இப்போ வர ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் அதை அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் நான் இந்த வழியில் வரும்போது, இந்த வழியில் அப்பப்போ வரமாட்டேன், இப்போ வச்சுக்க ரொம்ப ரேராக தான் வருவேன். அப்பப்போலாம் அதெல்லாம் பார்த்து தான் போவோம். இந்த மாதிரி ஒரு பம்ப் செட்டர் காட்டுற, அது பம்ப் பண்ணி தண்ணி வரும்ல, அதை காட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இது பேர் என்னன்னு எனக்கு சரியா தெரியலைங்க. ஆனால் பம்ப் பண்ணால் தண்ணி வருங்க, பம்ப் பண்ணுற பாருங்க, பயங்கரங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. சரி ஓகேங்க, நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. இதை காட்டுறதுக்காக தான் இங்கே நின்னேன். அடாடாடா, பைக்கோட அழகை ரசிக்கிறதுக்குன்னே நம்ம கொடுத்து வச்சிருக்கணுங்க. பயங்கரமாக இருக்குது. ரோடு ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளோட செல்ல கொட்டி பாருங்க எப்படி இருக்கான்னு, சூப்பராக இருக்காங்க. நம்ம அப்படியே முன்னாடி போக வேண்டியதாங்க. சொன்ன ஹீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க இருக்கு. அந்த ஹீல்ஸ் தாங்க. நான் சின்ன ஹீல்ஸுங்கிறங்காட்டி தான் வந்தேன், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்திருப்பேன். பயங்கரமாக இருக்கும். ஆஹாஹாஹாடாடாடாடாடாடா, எப்படி இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு, சூப்பராக இருக்கு. கொடுத்து வச்சிருக்கணுங்க இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். ட்ராவல் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, ட்ராவல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வச்சுங்க, ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தான் தோணும். ஆப்போசிட்டில் மழை, நமக்கு கிளைமேட் அந்த மாதிரி மழை பெய்கிற மாதிரி கிளைமேட்டு. நானே சந்தோஷத்தில் உளறிட்டு இருக்குங்க. அல்ல இந்த மாதிரி கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா வச்சுங்க, ஓரத்தில் தட்டி விட்டுருவோம். எங்கடா முன்னாடி வா. மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது டேஞ்சர் ஆயிரும். யாருமே தள்ளி விட்டு போக மாட்டாங்க, அதுக்கு பின்னாடி டேஞ்சருங்க. யாராச்சும் அதை தெரியாமல் பார்க்காம விட்டாங்கன்னா 2 வீலரை பொறுத்தளவுக்கு விழுந்துருவாங்க. இப்போ காரை பொறுத்தளவுக்கு ஒன்றும் ஆகாது, ஷேக் மட்டும்தான் ஆகும். அது ஃபோன் பேசிட்டு ஓட்டாதீங்க அக்கா, இதை பார்த்து ஓட்டுங்க. 4 முக்கு ரோட்டில் ஃபோன் பேசிட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிட்டு பைக்கே ஓட்ட மாட்டேங்க. ஃபோன் வந்துச்சுன்னா கூட ஓரமாக நிறுத்திட்டு தான் பேசுவேன். யாருமே வந்து ஃபோன் வந்து பேசிட்டு பைக் ஓட்டவே ஓட்டாதீங்க. ஹெட்ஃபோன் போட்டு கூட பேசாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்களும் கவனிக்க மாட்டீங்க, அந்த ஃபோன்லேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அங்கே தெரியுது பாருங்க, அதுதாங்க ஓதிமலை. அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைம் போயிட்டேன். இப்போ வந்து நம்ம ரைடு போயிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். கோயிலுக்கு போயிட்டு நம்ம அந்த பிளேஸ் போயில ஒரே சாமி கும்பிட்டோம்னா வேலையே முடிஞ்சு. அதே மாதிரி பைக்கில் வந்து லிஃப்ட் கேட்டாங்கன்னா நீங்கள் தயவு செய்து லிஃப்ட் கொடுங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி இதாக இருக்குங்க லிஃப்ட் கொடுக்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹெல்ப்புன்னு கேட்டாங்கன்னா வச்சுங்க, என்னால் முடிஞ்சது ஏதோ அதை பண்ணிடுவேங்க. உண்மையிலுமே அந்த மாதிரி குணம் வந்து நிறைய பேருக்கு வராதுங்க, இருக்கப்பட்டவங்களுக்கு வராது. நம்மளை மாதிரி நம்ம கஷ்டப்பட்டுருப்போம், நமக்கு தான் அந்த மாதிரி எண்ணம் வரும். என்னோட மொத்த லவ்வையும் இந்த பைக் மேலே தாங்க வைக்க போகிறேன்.
பைக் மேலதான் வைக்க போறேன்ட்டு இல்ல, பைக் மேலதான் வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நிறைய ரைட் பண்ணணும் ஆசை. ரைட் பண்றது பிரச்சனை இல்லைங்க, ரைட் பண்ணிடலாம், எப்படி நம்ம அமௌண்ட் சேர்த்து ரைட் பண்ணிடலான்னு விடுங்க. அது போக இன்னொரு ஒரு ஆசை இருக்குங்க. இந்த ரைட் நம்மளோட ஆசை எல்லாமே ரைட்லயே வந்துருங்க. லடாக் போறதாகட்டும், நம்ம அடுத்து ஏதோ ரைட் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரைட்ல வந்துடும் அந்த ஆசையெல்லாம். அது போக இன்னொரு ஒரு ஆசை இருக்கு, அது மட்டும் வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா அப்படின்னு தோணுது. ஆனா என்னால முடியும். ஆனா நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு மேல விடுறாங்களான்னு பாட்டுருக்க, விடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் சாமியை கும்பிட்டோம்னா சூப்பரா இருக்குங்க. அதாவது கோயிலுக்கு விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஆமா 800 கிராஸ் பண்ணிருப்போம் பார்த்தா இப்பவே 800 கிராஸ் பண்ணிட்டு போறேங்க. இன்னும் 3-4 கிலோமீட்டர் தாங்க. ஒரு மொபைல் ஹோல்டர் மட்டும் வந்து வாங்கி மாட்டணுங்க, அப்பனா தான் கூகுள் மேப் எல்லாம் செக் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கோயில்ல மேல உள்ள கோயில்ல மேல உள்ள கோயில் வந்து பாத்தீங்கன்னா மேல விடலைங்களாமா. ஏன்னா நானும் பார்த்துட்டேன், கோயிலுக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய பேர் மேல ஏறிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம எப்பவுமே வர்றதுதாங்க, இந்த கோயிலுக்கு பிரச்சனை இல்லை. அதனால நம்ம அந்த பிளேஸ்க்கு இப்போ நம்ம போறோங்க. இந்த பிளேஸ்க்கு போயிட்டு நம்ம அப்படியே ஜாலியாக அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்பிடுவோம். அதே மாதிரி வீடியோஸ் கொஞ்சம் லென்த்தாக வர மாதிரி இருந்தாலும் இருக்குங்க. நான் அதான் 20-25 நிமிட்ஸில் தான் மோட்டோலாகவே போடலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்திருக்கேன். என்னை பொறுத்தளவுக்கு நம்ம லோக்கலில் போனாலே வந்து 20 அதுக்கு மேலேயே வந்துருங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா 40-50 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ எடுத்துருக்கோன்னு வைங்க. இதை வந்து கம்மி பண்ணி நம்ம போடுவோம். கம்மி பண்ணி போடும்போது பாதி நம்ம பேசுனது எல்லாமே தூக்குற மாதிரி இருக்கும். நேச்சர்னால தாங்க நமக்குள்ள எல்லா ஃபீலிங்ஸையும் தூக்கி எரிய வச்சிரும். இந்த ரோடா? ஆமா, இந்த ரோடா இல்லை மாட்டிக்கிட்டு வந்துட்டோமா? இல்லை இந்த ரோடு தாங்க. போன டைம் வரும்போது இந்த சைடில் போய் போனோம். இங்கே வந்து லைட்டாக கொஞ்சம் புளியாக்கிற மாதிரி இருந்துச்சா, அங்காட்டி சைடில் போய் போனால் இந்த வழியே போய் போனோம். அங்காட்டி வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. மனுஷங்களே மாறும்போது ரோடு அப்பப்போ ஆல்ட்டு பண்ணும்போது மாறத்தானே செய்யும். வீட்லயும் ரொம்ப அடைஞ்சிருக்க கூடாதுங்க. நம்மளால எப்பவுமே ஃப்ரீ பேர்டுங்க, ஜாலியா சுத்துறோம், எக்ஸ்ப்ளோர் பண்றோம், அவ்வளவுதான். நம்ம லைஃப் இப்படியே போகும். இந்த டிராவல் ஒரு ஒரு டிராவல் நோக்கியே போயிட்டு இருக்கேன். ஐயோ தண்ணி ஓவரா இருக்கும் போலங்க. நம்மளாம் பாருங்க எப்படி எவ்வளவு பிளான்ஸ் போட்டு எப்படி கட்டியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இயற்கை என்னை மயக்க செய்கிறது. இந்த சைடு பார்த்தாலும் பசுமை, இந்த சைடு பார்த்தாலும் பசுமை, சென்ட்ரல்ல ரோடு சூப்பரா இருக்குல்ல. இந்த மாதிரி இடத்துல தாங்க நம்ம 50-60 அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும் பைக்கை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா கட் ரோடு போறங்காட்டி வந்து நிறைய பேர் வந்து உள்ள வர சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி டாக்ஸ் நிறைய இருக்கும். ரோடு சூப்பரா நீட்டா இருக்குங்க. நான் போன டைம் வரும்போது ரோடு போடல, குண்டும் குழியுமா இருந்துச்சு. இந்த டைம் ரோடு வந்து சூப்பரா இருக்கு. போன டைம் வரும்போது குண்டும் குழியுமா இந்த மாதிரி தான் ஞாபகம். இந்த டைம் சூப்பரா இருக்குங்க, ரோடு அப்படியே அழகா இருக்கு. நேச்சரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாதுகாக்கணுங்க. ஏதோ ஒரு பூஸ்டா இருக்கிற மாதிரி இருக்குங்க, உடம்பு ஃபுல்லா அப்படியே நிரம்பெல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. அடி வளைஞ்சு வளைஞ்சு போகுதுங்க, ரோடு சூப்பரா இருக்குல்ல. அப்படியே பாம்பு மாதிரி வளைஞ்சு 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 போயிட்டே இருக்குங்க. போன டைம் வந்ததை விட இந்த டைம் பக்காவா இருக்குன்னே சொல்லலாங்க. பிளேஸ் சூப்பரா இருக்கு. அப்படியே சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா வந்து நேச்சரால கவர்ந்து இருக்குங்க இந்த ஊரே. இந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் இதெல்லாம் பார்த்து பார்த்து அவங்களுக்கு போர் அடிச்சிருக்கணும். போரெல்லாம் அடிச்சிருக்காதுங்க. நேச்சர் எப்பவுமே போரே அடிக்காது. என்னடா ஜீவன்ஸுக்கெல்லாம் நம்மளை பார்த்துட்டே இருக்கு. என்னடா எல்லா பக்கம் நாய் இருக்குது, 10-15 நாய் இருக்கும் போல. சைடில் பார்த்தா நாய், அந்த காட்டுக்குள்ள பார்த்தா அங்கே ஒரு 4 நாய், அப்படி நிறைய நாய் இருக்குங்க. கார்னர் வந்து ரொம்ப டேஞ்சரு. நான் பொறுமையை பார்த்து பொறுமையாக தான் போகணும். இன்னைக்கு கொஞ்சம் இறக்கமாக தான் போகுங்க. ஏன்னா இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா இறக்கமாக இருக்கும். அப்போனா தான் அங்கே தண்ணி போய் தேங்கி டேமுக்கு போகும். அப்படி இந்த இடமே அப்படிதான் இருக்கும். ஏய் எங்கடா பார்த்துட்டு இருக்க? அப்பா 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 அப்பா, இயற்கையை பார்த்தா கண்கள் மயங்குது. என்னென்னமோ பேசுறேங்க மேல். ஆனா பயங்கரங்க. ஆனா தண்ணி ஃபுல்லா இருக்குங்க.
பாப்பா மழை பெஞ்சிருக்குல, தண்ணி பயங்கரமா இருக்குங்க. ஆனா நான்லாம் இந்த மாதிரி எப்படின்னா எப்பவுமே ஆத்துல அந்த மாதிரி எல்லாம் எனக்கெல்லாம் குளிக்கவே மாட்டேங்க. நமக்கெல்லாம் எப்பவுமே சேஃப்டிஸ் வந்து எப்பவுமே முக்கியம் ஃபர்ஸ்ட். தண்ணி நிறைய இருக்குங்க. ஆனா மழை பெஞ்சிச்சுல, அதங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா வந்துருச்சு. அதங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேஸ் அதிகமா போய் பார்க்க முடியாது. தண்ணி இது முடிக்குமே வந்துருச்சுங்க. ஐயோ ஐயோ, அந்த பிளேஸ் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போலான்னு பார்த்தா அந்த பிளேஸ் ஃபுல்லா தண்ணியாவே இருக்குங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்துட்டு அது தண்ணி ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் நினைச்சு வந்தது வேற, இங்க தண்ணி ஃபுல்லா இருக்குங்க. அப்பனா பவானி டேம் ஃபுல்லா இருக்குங்க தண்ணி. ஐயோ ஐயோ, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது வேற, இங்க நடந்தது வேறங்க. போன டைம் வரும்போது இந்த சைடெல்லாம் தண்ணியே இல்லை. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா இருக்கு. இங்கேருந்தே குண்டும் குழியுமா இருக்குங்க. இந்த மாதிரி குண்டும் குழியிலலாம் கொஞ்சம் பொறுமையாகவே ஓட்டணும். அப்போனா தான் டிஸ்பிளேட்டெல்லாம் போகாமல் அது ஓட்டுறது சூப்பரா. எனக்கு தெரிஞ்ச அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க. அந்த கோயில் குட்ட தண்ணி வந்து இருக்குமோ, இந்த கோயிலே ஹைட்டில் தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிய போகுது இல்லை. வண்டி நாரிச்சானா வண்டி நார்னா சர்வீஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சர்வீஸ்னால் நம்மளே போய் வாட்டர் வாஷ் பண்ண வேண்டியது. சர்வீஸுக்கு 200 ரூபா கொடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது வந்து அந்த நீட்டாக வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். அப்பா கிளைமேட் செமையா இருக்குங்க. அந்த கோயிலுக்கு தண்ணி வரலின்னு எனக்கு தோணுது. காத்து சூப்பரா அடிக்குதுங்க. காத்துனா எப்படி சொல்றதுன்னா வந்து அந்த காத்து ஜில்னஸ் இருக்கும்ல, நம்ம குளிருக்கும் அந்த காத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் அடிக்குதுங்க. ஐயோ, அந்த கோயிலே அங்க இருக்குதுங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் வந்து ரீச் ஆகிட்டுங்க. அந்த பிளேஸில் போன டைம் சைக்கிள் வந்தப்போ அங்கே உள்ளே உட்காந்துட்டு எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் ஃபுல்லாமே தனியாக இருக்குங்க. உங்களுக்கு பேக்ரவுண்டில் காட்டுற இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும், பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் ஆகாது. அதங்காட்டி உங்களுக்கு பேக்ரவுண்டில் காட்டுற எப்படி இருக்குதுன்னு. அப்பா நான்லாம் அங்கே உட்காந்துட்டு இருந்தேங்க போன டைம் வீடியோஸ்லலாம். இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு கேட்டால் மறுபடியும் தண்ணி ஏறிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதுங்க. இப்போ பயங்கரமாக இருக்குங்க கிளைமேட்டு. ஆனால் என்ன லாகுதான் பண்ண முடியல. இதுக்கப்புறம் அப்படியே திரும்பி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஓகேங்க, இந்த பிளேஸ்லேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. கொஞ்சம் நாய்ஸ் கேட்கும், அங்கே மோட்டர் ஓடிட்டு இருக்கங்காட்டி. எவ்வளோ தூரம் வந்து ஆனால் எனக்கு இந்த பிளேஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் என்ன ஒரு சில வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் வந்து தண்ணி பயங்கரமாக ஃபுல்லாக இருக்குங்க நம்ம பவானி டேமில். ஓகேங்க, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு நான் அங்கே போயிட்டு சின்ன விஷயம் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடமே தண்ணியில் முழுங்கிருச்சுங்க. போன டைம் பார்த்தீங்கன்னா சைக்கிளை உள்ளே விட்டுட்டு அங்கேருந்துலாம் ஃபோட்டோ எடுத்து இருந்தோம். அதே மாதிரி அங்கே கோயிலும் ஒன்று இருந்துச்சு. அந்த கோயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி முழுங்கிருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்லேருந்து அப்படியே நானும் கிளம்பிட்டேன். ஓகேங்க, பாய், லவ் யூ.